ஷேய் எப்பா விஷ்ணு பிரமா தமிழ்நாட்டில் உள்ள சென்னை டு மெட்ராஸு டு கன்னியாகுமரி வரைக்கும் சேரை பிடிச்சி ஆட்டினவன் வெளிநாட்டுக்கு ஒரு மிதித்து தள்ளிட்டார் ஐயா கடவுள் பரமசிவன் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் ஒரு மிதி அங்கே எல்லாம் பேப்பரில் சைன் போட்டு கையெழுத்து போடுறத பூரா நீ முழிச்சு பார்த்து ஆட்டிரு. உள்ள சிக்கலில் நீதிமன்றத்தில் வழக்கு ஆடணும். ஐயா உட்கார்ந்தவொடனே 10 சட்டத்தில் ஓகே ரிவிட் அடிப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. தமிழ் பண்பாடில் தமிழில் தான் இந்த பேர் சொல்லணும். தமிழ்நாட்டுக்காரப்பே உச்ச நீதிமன்றம் நீதி அரசர் கையெழுத்து போட்டாருப்பா. நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கேட்டுக்கப்பா. இதில் பயங்கரமாக மாட்டுது கணக்கு போடுறாரு. இவன் வெளியே போயிட்டான்ல எல்லாம் மாட்டுத கணக்கு இப்போ போடுவார். உள்ளே மாட்டி தப்பாக கணக்கு இருக்கவன் பூரா அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் பூரா வாத்தியார், டீச்சர், அடுத்தாப்புல பூரா இதில் டாக்டரு ஊசி போடுறான்ல அதில் எல்லாம் மாட்டி உள்ளே வரும். கணக்கு வரையில் கோர்த்து ஏற்றிக்குவாங்கப்பா. இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் ஏற்றிக்கப்பா. தமிழ்நாட்டு தான் மெயின்ட்டார். இப்போ பஞ்சாயத்து போட்டு வார்டில் இருந்து தலைவராக உட்காந்துருப்பான். தலைவர், உபதலைவர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் தள்ளியாச்சு. கடத்தி விட்ட ஓடுறா போய் வெளிநாட்டில் சேரை பிடிச்சி ஆட்டி கையை குழுக்கடான்னு விட்டுட்ட. உனக்கு தமிழ்நாடு டெல்லி கொடுத்துருக்காரு. 2 பக்கம் மாறி ஆட்டு. இப்போ குஜராத்தில் ஆட்டி விடப்பா. அந்த கணக்கை அவனை சொல்லி முடிக்கணும். அந்த கணக்கை முடிச்சிடணும். முடிச்சாத்த இந்த 4 வாரம் நீதிமன்றத்தில் உள்ள மாட்டுவான். குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், நிதி அமைச்சர் கோடி போட்டதெல்லாம் வரணும்ல. எத்தனை கோடி பூரா போட்டு விதைச்சி அம்புட்டு அரசியல்வாதி சொருவி வீட்டில் நாக்கு போட்டு நக்கிக்கிட்டு இருக்க. அந்த பேப்பரை வச்சு இந்த பேப்பரை வச்சு நக்கையில் 4 வீலர் வண்டியில் நாக்கு போட்டு நாலு வீல் 4 வீலில் நக்கு தான். ஆணும் பெண்ணும் நக்க விட்டு உள்ள நீதிமன்றத்தை கொண்டு போகணும்ட்டா அப்படின்ட்டாருப்பா. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. இது கணக்கு பெரிய கணக்கு. மந்திரி மாட்டணும், எம்எல்ஏ மாட்டணும், பஞ்சாயத்து போர்ட்டில் மாட்டணும். புரியுதா? இப்போ மந்திரி யோசிப்பான். தமிழ்நாட்டில் உள்ள மந்திரி ஒவ்வொருத்தரும் யோசிப்பான். ஆஹா கணக்கு பெரிய கணக்கு போடுறாரு. இது எதில் போய் மெதலை மாட்ட போதோ அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனுக்குள்ளே மனசில் ஓடும். மாட்டி தூக்கிடுவார் ஐயா அப்படின்னு அவனுக்கு தெரியும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. தமிழ்நாடு உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு ஆடணும். நீதிமன்றம் வளாகத்துக்குள்ளே மாட்டணும். முக்கால் சத்தியம்.